பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதிடு வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடைய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை தொழுது வணங்கி தாழ் பணிந்து கண்மணியாக திகழ்கின்ற மாதாந்திர ஜோதிட நிர்வாகத்திற்கும் என்னை ஆதரித்து உணர்வோடு எனக்கு எல்லா வகையிலையும் ஆதரித்து என்னை மென்மேலும் உயர வைக்கின்ற கோடான கொடி நேயர் பெருமக்களுடைய திருவடி பாதம் வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் பராபவ வருடம், அதாவது 15/5/2026 வெள்ளிக்கிழமை ஆகிய உத்தராயணமும் வசந்த ருதுவும் மங்களகரமான மாதமாக வைகாசி மலர்கின்றது. பேரே வைகாசி. இதை நம்ம முன்னோர்கள் மதுரை மாவட்டத்தில் சொல்லுவாங்க வைகைன்னு. நம்ம இப்போ கூட சித்திரை திருவிழா, மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய திருவிழான்னு சொல்லக்கூடிய சித்திரை திருவிழா நடக்கும்போது கூட அந்த குண்டோதரன் எல்லா உணவுகளையும் சாப்பிட்ட பிறகு அந்த தண்ணி விற்கும்போது தண்ணி குடிக்கிறது தாகங்கும்போது அப்புறம் பார்வதி தேவியார் சிவபெருமான்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் குண்டோதரனை கூட்டிகிட்டு கை வை அப்படின்னு சொல்லுவார். அங்கே கை வைப்பா உனக்கு தண்ணி வரும் அப்படிங்கிற பொருள் இல்லை, கை வை அப்படிம்பார். அங்கே கை வச்சோன்ன இறை அருளால் பீரிட்டு தண்ணீர் அடித்து கங்காதேவி எழுந்து அருள் கொடுப்பாள் குண்டோதரனுக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வைகை கைவை அதுவே மருவி வைகைன்னு மாறிவிட்டது. இதே போல் மதுரையில் இருக்கக்கூடிய, அதாவது மதுரை என்ற ஒரு மிகப்பெரிய திருத்தலத்திற்கு நிறைய பேர் இருக்குது, நிறைய பெயரெல்லாம் இருக்கின்றது. கூடல்மால் நகர் என்ற மதுரைக்கு அந்த வைகை மிக சிறப்பு. அப்படிப்பட்ட அந்த மருவி வந்தது போல் அந்த மதுரையில் கூடல்மால் நகர் இருக்கக்கூடிய தமிழ் மாதங்கள் 12க்கும் கிட்டத்தட்ட எல்லா வீதிகளிலும் அதனுடைய பெயரில் இருக்கின்றது. அதே போல் இந்த மாதம் மிக சிறப்பு பெற்ற வைகாசி பார்த்திங்களா, வைகாசி. அந்த வைகாசியை ஏன் மங்கள மாதம்னோட நம்ம சொல்லலாம். ஏன் மங்கள மாதம்னா காசு. என்ன மாப்பிள்ளை பொண்ணு பிடிச்சிருக்குதா, வைடா காசை. இதுதான் வைகாசி. பாருங்கள், சித்திரையோட முகூர்த்தத்தை பாருங்கள். கிட்டத்தட்ட வைகாசியில் ஒரு 10 முகூர்த்தம் 8 முகூர்த்தம் இருக்கும். அப்போ 8 முகூர்த்தமும் அவங்களுக்கு சந்திராஷ்டம பிரகாரம் அது நடக்கும். அதனால தான் என் மாப்பிள்ளை நல்ல லக்கடா உனக்கு இந்த பொண்ணு கிடச்சிருக்கிறா, பார்த்துக்க, நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வைகாசு. அதாவது திருமணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய இடத்துல வைகாசு. இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். அதற்கடுத்தது போல் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய 12 விழிகளும் கண்டிப்பாக அவருடைய தமிழ் மாதங்கள் அவரும் அதுக்கு தொடர்புள்ளவர். அந்த வகையில் வைகாசி விசாகத்தை பற்றி பின்னாடி உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இப்போது 12 ராசிக்குரிய இந்த மாதத்தில் 12 ராசிக்குரிய பலனை பற்றி உங்களுக்கு தொகுத்து வழங்க உள்ளேன். அதாவது மகர ராசிக்கு எப்போதுமே ஒரு செல்வாக்கு உண்டு, மகர ராசிக்கு எப்போதுமே ஒரு சொல்வாக்கு உண்டு, மகர ராசிக்கு எப்போதுமே ஒரு திருப்பு முனை உண்டு. எந்த வயதில் மகர ராசி எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரையும் இன்னல் இடுக்கண் துன்பம் துயரம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். படிப்பு கூட வராது, படிப்பு கூட தடைப்பட்டுருவார் சரஸ்வதி, எல்லாத்தையும் தடைப்படக்கூடிய இடம். ஆனால் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஏஜ், அந்த குறிப்பிட்ட டீனேஜ் முடிஞ்சு வரக்கூடிய, அதாவது
30 வருஷம் 28 வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மகர ராசி மாரி மிகப்பெரிய செல்வாக்கூடும், மிகப்பெரிய செல்வாக்கூடும், மிகப்பெரிய எல்லாரும் மனசில் பதியக்கூடியவங்க, எல்லாரும் உயர்வை காட்டக்கூடியவங்க, எல்லாத்துக்கும் பெருமையை காட்டக்கூடியவங்க, அப்படிப்பட்ட. ஏன்னா அதுதான் மகரம் சிகரம். யாராக இருந்தாலும் கூலி தொழிலாக இருந்தாலும் அதில் முதலாளர் இருப்பாங்க, ஒரு அரசியல் இருந்தாலும் முதலாளர் இருப்பாங்க, ஒரு மீடியாக்கள் இருந்தாலும் முதலாளர் இருப்பாங்க, எதில் இருந்தாலும் முதலாளர் இருப்பாங்க. முதல்ல கஷ்டப்படுவாங்க, அப்புறம் வந்துடுவாங்க. முதல்ல கஷ்டப்படுவாங்க, அப்புறம் வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட மகராசிக்கு இந்த வைகாசி மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்குரிய தொழிலை நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுக்குரிய தொழில் கருப்பு சம்மந்தப்பட்டது, பொறியியல் சம்மந்தப்பட்டது, செங்கல் சம்மந்தப்பட்டது, மரங்கள் சம்மந்தப்பட்டது, கட்டிடங்கள் சம்மந்தப்பட்டது, மரங்கள் சம்மந்தப்பட்டது, பூமிக்கு கீழே உள்ள தொழில்கள், பெட்ரோல், கெமிக்கல், தாறு, கற்பு, பார்த்திங்களா, இப்படிப்பட்ட தொழிலெலாம் பண்ணும்போது மிக தானியங்கள் செய்யலாம். எண்ணெய் வித்துக்கள், தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், கோழிக்கடைன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா கோழிக்கடை, அதுக்கடுத்தது ஆடு மாடு விலங்குகள் இதெல்லாம் பராமரிக்கிறது, இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு சொந்தம் தான். இது எல்லாமே உங்களுக்குரிய தொழில் தான். இதோட 2வது தொழில் எடுக்கும்போது ஏஜென்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டால் இன்னும் சிறப்பாக மாறும். அப்போ மகராசி மேற்கொண்ட தொழிலை எடுத்துக்கோங்க. நிச்சயமாக ஒரு மகத்தான அந்த 32 வயதில் முடியும் 32 விடியும் ஒரு பழமொழி இருக்கும். அந்த பழமொழிக்கு சொந்தக்காரர் மகராசி, அந்த பழமொழிக்கு சொந்தக்காரர் மகராசி தான். அதனால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதத்தில் வைகாசி மாதத்தில் கண்டிப்பாக கொடுக்கும். ஏற்கனவே வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி, உங்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி உங்கள் வீட்டை 7ஆம் பார்வை பார்க்குறார். பார்த்தீங்களா, இப்போ தனுசு அவர் வீடு, அவர் கதாநாயகன், அவருடைய அதிபதி, அப்படி சொல்லியும் புண்ணியம் இல்லை, நெகட்டிவாக சொன்னோம், உள்ளபடி சொல்லிடணும். ஆனால் மகரத்துக்கு 7ஆம் பார்வை களத்திரக்காரனை பார்க்குறார். திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியத்துக்கு இல்லாதவங்க, தொழில் ரீதியாக வியாபாரம் பண்ணுறவங்க, விவசாய வேலை பண்ணுறவங்க, வீட்டு வேலை பண்ணுறவங்க, தோட்டத்து வேலை பண்ணுறவங்க, மர வேலை பண்ணுறவங்க, தச்சு வேலை பண்ணுறவங்க, லேபர்ஸு பண்ணுறவங்க, என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் புதுசாக. ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க ஒரு காலத்தில். 2023 2020 என்ன பண்ணீங்க, 7.5 ஆண்டு பீஸாக போயிட்டோம். ஆனால் இப்போ பீஸாக ஒட்ட வைக்கிறோம். இப்போ எல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம். எல்லாமே நல்ல காலங்கள், எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மொட்டு, ஒரு மலரில் இருக்கக்கூடிய மொட்டு விரிந்து மலராகக்கூடிய காலங்கள், உதிர்ந்த காலங்கள் அல்ல, இலையுதிர் காலங்கள் அல்ல. இனிமேல் வசந்த காலங்கள், உங்கள் வாழ்க்கையை செழிக்க வைக்கக்கூடிய காலங்கள். உங்கள் தசாபுத்தி மட்டும் பார்த்துக்கோங்க. நிச்சயமாக குரு பயிற்சியிலிருந்து இன்னும் குதூகூலத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு வைகாசி மாறும். இந்த வைகாசி மாதத்தில் அடுத்தது அங்கே உங்களுக்கு திருவோணம், அவிட்டம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம். உத்திராடம் சிவ வழிபாடு நல்லா பண்ணுங்க. அவிட்டம் கொடுமுடி ஒரு தடவை போயிட்டு வாங்க. மிக சிறப்பான ஆலயம், மகுடேஸ்வரர், காவேரியினுடைய மகத்துவம் நிறைந்த திருத்தலம், சாதாரண திருத்தலம் அல்ல. காவேரி சூழ் நடுவு இருக்கக்கூடிய கொடுமுடி எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கும். அது இல்லைன்னே சொல்லாது. மிகப்பெரிய தோஷங்களுக்கு நிவாரணம். கொடுமுடி எல்லா தோஷங்களுக்கும் நிவர்த்தி. புத்திரபாக்கியம், சுயமரா பார்வதி, ராகு கேது தோஷம், சுக்கிர தோஷம், களத்திர தோஷம், சனி பிரத்தி ஹோமம், ராகு கேது பிரத்தி ஹோமம், இந்த மாதிரி எந்த வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட தன்மை உள்ளது கொடுமுடி. அதையும் நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். அடுத்தது திருவோணம், அவிட்டம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், கொடுமுடி சொல்லியாச்சு. திருவோணம் திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு அற்புதமான கோவில், அம்மன் கோவில் திருவோணம். அதே மாதிரி உப்புளியப்பன் கோவில் ஒரு முறை போகணும். உப்புளியப்பன் கோவிலுக்கும் கண்டிப்பாக ஒரு முறை போகணும். அப்படி போயிட்டு வந்தால் கண்டிப்பாக
திருவோண நட்சத்திரத்துக்கு உள்ளவங்க ஏற்கனவே குருவாயூரப்பனுக்கு நீங்கள் அடிக்கடி போவீங்க. குருவாயூரும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குருவாயூர் முப்புளியப்பன் கோயிலுக்கு ஒரு தடவை போய் திருமஞ்சன பூஜை பண்ணுங்க. திருமஞ்சன பூஜை பண்ணிட்டு வந்தால் ஒரு கண்டிப்பாக தொழில் ரீதியாக அந்த முடக்கங்களை தவிர்க்கலாம். தொழில் ரீதியாக வியாபாரம் முக்கியம் இல்லையா? ஒர்க் இஸ் எ வொர்ஷிப். செய்யும் தொழில் தெய்வம். தொழில் தானே முக்கியம். திருப்பதிக்கு போய் உண்டியலில் போட போகிறோம். அடுத்து எனக்கு தொழில் நல்லா வரும்னு தான் நம்ம கேட்குறோம். எல்லாத்துக்கும் எல்லா திருத்தலங்களும் அதை நம்ம கேட்குறோம். அப்போ தொழில் ரொம்ப முக்கியம். கர்மம் ப்ரொஃபஷனல். அப்போ கண்டிப்பாக உப்புளியப்பனுக்கு திருமஞ்சன பூஜை ரொம்ப, அதாவது மிகவும் சிறப்பு பெற்ற இடம். மிகவும் சிறப்பு பெற்ற இடம். மகாலட்சுமிக்கு தனியாக இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு பெற்ற சுப்பிரபாதம் பாடக்கூடிய, திருப்பதி மாதிரியே சுப்பிரபாதம் பாடக்கூடிய உப்புளியப்பன் கோவில். அப்படிப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெற்றி மாலை சூடுங்க. நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இந்த குரு பேச்சிலிருந்து ஒன்று உண்டு என்பதில் மாற்று கருத்து அல்ல. வாழ்த்துக்கள்.